சொல்லலாமா இல்ல கை கொடுத்து ஒரு சொல்ல போறீங்களா? இந்த பாடலை பாடுறதுக்கு ஒரு கை கொடுத்து நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லலாம். பிரேஸ் லார்ட் சொல்லாங்க. நிறைய பேர்கள்லாம் பின்னெல்லாம் புதுசு புதுசா ஆரம்பிச்சாங்க. பிரேஸ் லார்ட் சொல்லி ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்லி இந்த பாடலை பாடுவாங்க கடவுளோடு. நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் நானா, தாவாலே துதிக்கிறோம் நானா. நன்றி என்று சொல்லுகிறோம் நானா, தாவாலே துதிக்கிறோம் நானா.
ராஜா நாவாய் துதிக்கிறோம் நன்றி ராஜாவே, நன்றி கர்த்தாவே, ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. மத்தியில் வாசம் செய்கிறீர்கள், நன்றி ராஜாவே. கரங்களை தட்டி உற்சாகம் அலங்கார வாசலாலே இந்த பாடலை பாடுவோம். அலங்கார வாசலாலே
ஆமென் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை கூட சபையோட ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது எப்பொழுதும் எங்களோடு ஒரு ஆசீர்வாதம் ஒரு உரிமை ஒரு சபையோட ஆசீர்வாதம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும் ராஜாவே. நன்றி செலுத்துகிறோம். நன்றியாளர்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியாளர்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. நன்றியாளர்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறதா ஒரு குறையும் இல்லையே. கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறதா
நம்மளோட பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். இன்னொரு வாரம் நம்மளை கொடுத்து மீண்டும் சந்திக்க வைத்த அந்த தேவனுக்கு நன்றி சொல்ல நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். இன்றைக்கும் நம்மளை சந்திக்க செய்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து நம்ம நிறையா கேள்விப்பட்டுருக்கிறோம். அநேகருக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க. சளி, காய்ச்சல், இருமல், இன்ஃப்ளூயன்ஸான்ற ஒன்று பரவிட்டு இருக்குது ஸ்லாங்கோனில். முக்கியமாக ஸ்கூல் பிள்ளை மத்தியில், வயதானவங்க மத்தியில். பாசர் ஒரு வாரமாக த்ரோ ஆகிட்டேன் நான். ஆக்சுவலி இரும்பியே தொண்டை வலி எடுத்து நெஞ்சு சளி துப்பி ஒரு கோலை 2-3 கோலை நிறைஞ்சு போச்சு. அவ்வளோ சளி, நெஞ்சு சளி, இரும்பல். இன்னைக்கு லேசாக ஓகேவாக இருந்துச்சு. ஒரு வாரம் காய்ச்சலாக வேறு இருந்தேன் நான். மோசஸும் விட முடியாமல் இருக்கிறாரு. எல்லாம் மாஸ்க் போட்டுக்கிறாங்க. முடியாதவங்க மாஸ்க் போட்டுக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது, பாதுகாப்பாக இருக்கும். முடிந்த அளவுக்கு பாஸ்டர்கிட்ட ரொம்ப வந்து பேசாதுங்க, அப்புறம் வைரஸ் பரவிடும். இது பாஸ்டர் தான் பரவி விட்டார் அப்படின்ட்டு இருக்காதுங்க. சரிங்களா? ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களும் மாஸ்க் போட்டுட்டு போங்க. நம்ம வருமுன் காப்போம். சரிங்களா? கர்த்தர் இருக்கிறார். தொடர்ந்து தேவனுக்கு நாம் நன்றி சொன்ன தேவனை அநேகருக்கு சுகத்தை கொடுக்குறார். இன்றைக்கு வசனத்தில் அதான் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு தியானம் பண்ணும்போது பகுதியில் ஆண்டவர் அநேகருக்கு சுகத்தை கொடுக்குறார். அந்த சுகத்தை கொடுக்குறது அவரை தேடி வருவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறார். இன்றைக்கு நீங்கள் எம்மாட்டம் ஆண்டவருக்கு நீங்கள் பிரச்சனை இருக்கும்போது தான் தேடுறீங்களா, இல்லை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுறவர்களாக இருக்கிறீங்களா? நீங்களே உங்களையே கேட்டுக்கொள்ளுங்க. தொப்போ டடா தanya selera. Adakah kamu mendekati Allah setiap hari? Adakah mendekati dengan Yesus setiap hari? Jangan kamu ada masalah baru mau jumpa, baru mau tanya Yesus, tolong Yesus. Kamu ada kan? Saya anak you kan? Jangan cakap macam itu. Setiap hari, siang dan malam, sentiasa ingatilah dan bersyukurlah kepada Tuhan Yesus. Dia akan memberi segala kehendak kamu. Kerana apa yang kita baca khutbah hari ini, ramai orang mencari Yesus. Dan Yesus tidak seorang pun dia menghalau. Saya terkenal awak. You bukan orang saya. Dia tak ada halau. Sesiapa yang dalam kesakitan, sesiapa yang dalam kesusahan, apabila mereka mendekati Yesus Kristus, Yesus membebaskan mereka daripada segala kesakitan, kesengsaraan, எல்லாம் வழியிலும், எல்லாம் துன்பத்திலும், எல்லாம் துக்கத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குறார். கிறிஸ்து பிரியமானவர்களை, இன்றைக்குள்ள சுவிசேஷ பகுதி நாம் வாசித்து தியானம் பண்ணுவோம். டைம் இருந்தாக்கா நாம் அந்த நிருப பகுதியும் கொஞ்சம் தியானிப்போம். கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கு என்ன சொல்ல, இன்றைக்கு நாம் தோத்திர ஆராதனை ஞாயிறு. இன்றைக்கு ஆண்டவருக்கு நாம் தோத்திரம் சொல்லணும். ஏன் நம் தோத்திரம் சொல்லணும்ன்ட்டு இன்றைக்குள்ள வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது நீங்களே புரிந்து கொள்ளுங்க. இவங்களுக்கு வேறு வெட்டி இல்லை,
நினைச்சா இந்த இது செய்வாங்க, அந்த செவி செய்வாங்க. இல்லை, ஆண்டவர் விரும்புகிற காரியம்தான் நம்ம செய்ய சொல்கிறோம். ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் நம்ம ஒன்றும் உங்களை வற்புறுத்தி செய்ய சொல்லலை. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கு உள்ளது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், ஆண்டவர் என்னை சுகத்தை கொடுத்தார், ஆண்டவர் எங்களை வழி நடத்துகிறார், என் குடும்பத்தை தாங்குகிறார். அதுக்கு நன்றி சொல்ல நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீங்க. நன்றி உள்ளவராக நம்ம இருக்க வேணும். அதுதான் நம்ம கேட்குறோம். வற்புறுத்தி நீங்கள் இல்லை, நீங்கள் சொல்லுங்க, விட்டுங்க ஒரு கடா, இல்லைனாக்கா ஆண்டவர் உங்களை அடிச்சிருவார். அந்த ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இல்லை, சரிங்களா? போய் சாமியாருங்க சொல்லுவாங்க, இது நீ கொண்டுட்டு வா, அது கொண்டுட்டு வா, இந்த மலையில் இந்த பூ பறிச்சுட்டு வா. படத்தில் நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? அவன் இந்த மலை தாண்டி இந்த கடலை தாண்டி போய் தேடி எங்கேயோ ஏதோ ஒரு பூ பார்த்தாக்கா குஷ்பூ பறிச்சுட்டு வந்திருக்கான். சரியா? ஜோக்குக்கு சொன்னது. ஆனால் இதுதான் சிலருக்கு என்ன தன்மை மூட நம்பிக்கை. சொல்லிட்டான், அந்த சாமியார் சொல்லிட்டாரு, அவர் சொன்னா நடந்துடும், இல்லைனாக்கா உன் தலைமுறையே, அது ஒரு தலைமுறை இல்லை, 5 தலைமுறை நீ வீணா போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். நீங்களா இல்லாதக்குள்ள விட்டுட்டு நீ மண் சோறு சாப்பிடணும். நல்ல சோறு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, இதில் வேற மண்ணில் வச்சு மண்ணு சோறு சாப்பிட சொல்கிறான். என்னடா இது? ஆண்டவர் நல்லா படைத்திருக்கிறார், நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஞானம் ஆண்டவர், ஞானத்துக்குள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர், நம்மளை கைவிடாத ஆண்டவர். உன்னை பிச்சை எடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை யாரும் தெருவில் நிற்க வைக்க மாட்டார். உன்னோட விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு சூழ்நிலை பிரச்சனை இருக்கும்போது அவர் தேடி வா, வருத்தப்பட்ட பாரம் சுமப்பவர்களே வாரும் என்னிடம், நான் உனக்கு இளைப்பாறுதலுக்கு தருகிறேன் சொன்ன ஆண்டவர் இந்த வார்த்தை பிரகாரம் செய்வார். ஆனா உன் விசுவாசத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். இது செய்யட்டும், அப்புறம் பார்ப்போம், அடுத்தது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு. ஆனா ஆண்டவர் பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார், எம்மட்டம் என்று. ஆக நம் ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர். இன்றைக்கு வசனத்தில் அதான் பார்க்கிறோம். அவரை அநேகர் தேடி வந்தார்களாம். தேடி வந்தவர்கள் யாரும் வெறுமையாக ஆண்டவர் அனுப்பலையாம், எல்லாத்துக்கும் சுகத்தை கொடுத்தாராம். அல்லேலூயா! அந்த ஆண்டவரை தான் நாம் விசுவாசிக்கிறோம். Yesuslah kita percaya, kerana Yesus kata dalam khutbah hari ini, sesiapa yang datang mendekati Yesus, mencari Yesus, Yesus memberi kebebasan kepada semua. Tidak seorang pun dia menghalau, saya tak kenal kamu. Tidak seorang pun dia tak sembuh. Semua orang dia sembuh. Mereka pun percaya, ini bukan sebarang orangan. லேசானவர் இல்லை, நம்ம ஆண்டவர் லேசான காரியம் இல்லை, பெரிய பெரிய காரியம் செய்கிற ஆண்டவர். இன்றைக்கு உள்ள தியானத்தை நாம் வாசித்து தியானம் பண்ணுவோம். வாசியமா? இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். ஓகே, ஜீசஸ் லெஃப்ட். அதுக்கு முன்னுக்கு ஒரு இடத்துல இருந்தார், அந்த இடத்தை விட்டு கலிலேயா கடல் ஓரமாக அவர் போகிறார். He went along the Sea of Galilee, then he went up on a mountain. நான் கலிலி கடல் ஓரம், நானும் பாச மோசஸ் போகும்போது போனோம். அந்த கடல் பெரிய லேக், கலிலி, லேக் ஆஃப் கலிலி, சரிங்களா? அது அந்த கடல் ஓரமாக மலை கூட இருக்குது. அப்போ ஆண்டவர் இயேசு அந்த மலை மேலே ஏறி, he went on mountain side and he sat down. இயேசு எங்க போனாலும் திரளான ஜனங்கள், multitude, di mana-mana Yesus pergi, ramai orang ikut dia ke belakang dia, kerana mereka nak kebebasan daripada segala masalah mereka, kesakitan mereka,
அந்த கஷ்டங்கள், அந்த வேதனைகள், அந்த நோய்கள் அவர்களுக்கு விடுதலை வேணும். இயேசுவை தேடி எங்க போனாலும் இயேசு தேடி வருகிறார். ஏன்னா இயேசு சுகத்தை தருகிறார். Then we see great crowds came to him. They bring along, they make him empower the lame, orang cacat, the blind, the cripple, the mute. Orang yang tak boleh cakap, bisu pun dia orang bawa. Ramai orang. And laid them at his feet. அவரோட பாதத்தண்டு வைத்தார்கள். And he healed them. அவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். எல்லாரும் அவரை விசுவாசித்து தேடி வருவர்கள். அவரோட பாதத்தண்டை உக்காந்தவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். போன வாரம் நம்ம பார்த்தல, மாத்தாலும் யாரோட கதை? மரியாள் எங்க உக்காந்திருந்தால்? இயேசு பாதத்தண்டை உட்கார்ந்திருந்தாள். இயேசு மரியாளை பார்த்து என்ன சொல்றார்? இவளோ நல்ல பங்கு தேர்ந்தெடுத்தாள். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஜனத்தை பாருங்க, கூட்டம் இயேசு பாதத்தண்டு உட்கார்ந்து அந்த நோயா இருக்கிறவங்க எல்லாரும் இயேசு பாதத்தண்டை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். சர்ச்சுக்கு வந்ததும் எங்க உட்கார்றோம்? நம்ம முன்னுக்கு வந்து உட்கார்றோமா? பின்னால பார்ப்போம், பின்னால வந்துடும். அன்னைக்கெல்லாம் கோஷமா இருக்கும், பின்னால போய் உட்காருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? இது உண்மையிலே நடந்த சம்பவம். ஆண்டவர் சொல்றாருனாக்கா ஒரு நோக்கம் இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம புரிந்துக்கணும், வந்து சொல்லணும், பாஸ்டர் முன்னுக்கு போய் உட்காருங்களா, முன்னுக்கு போய் உட்காருங்க பஸ்தர், பரவாயில்ல பஸ்தர். முன்னுக்கு வந்தாக்கா அப்புறம் நீங்கள் என்னையை பார்த்து தான் நீங்கள் கேள்வி கேட்பாங்க. அப்புறம் அதுக்கு பயந்து பின்னால் போய் உட்காருவாங்க. ஸ்கூலில் வாத்தியார் பின்னாலெல்லாம் யாரைய உட்கார வைப்பாங்க? ராங்கி பிடிச்சவங்க தானே, படிக்காதவங்க தானே. அப்போ நீங்களே உங்களையே ஆராய்ஞ்சு பாருங்க, நீங்க ஏன் பின்னால போய் உட்கார்றங்க? ஆண்டவரோட வார்த்தை உங்களுக்கு முக்கியம் தெரியல? இயேசு பாதத்தண்டு வந்து உட்காருங்க, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். Kamu datang gereja, kamu coba pilih kursi yang belakang saja. Depan tak mau duduk, banyak kosong kursi, tak mau duduk, cari belakang. Di sini kita tengok orang ramai yang datang kepada Yesus, mereka datang depan, ke pangkuan, ke kaki Yesus, dan mereka terima kesembuhan. அற்புதம் அவர்களுக்கு பெறுகிறார்கள், அடையாளம் காண்கிறார்கள், விடுதலை அவர்களுக்கு உண்டாகுது. இன்றைக்கு நம்மளே ஆராய்ந்து பார்க்குறோம். இன்னைக்கு எல்லாம் நிறைஞ்சுன்னா பின்னால் போய் உட்காந்து அது வேற கதை. பாஸ்டர் என் வழி தனி வழி பாஸ்டர், என் பேச்சே நான் கேட்க மாட்டேன், உன் பேச்சு நான் கேட்பேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்க. நாளைக்கு நியாய தீர்ப்புன்று வரும்போது என் பாஸ்டர் சொன்னாரு, நான் தான் இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதல் விட்டுட்டேன், இப்ப இந்த காதல பூச்சி போகுது, அந்த காதல கர்ப்பாம்பூச்சி வருது அப்படின்னு. ஆண்டவர் பாதத்தண்டு வாங்க, come to the feet of the Lord. அதான் ஆண்டவர் சொல்றாரு. அவர் பாதத்தண்டு வர தூரத்துல இருந்துட்டு பார்ப்போம். ரொம்ப பேசிட்டு இருக்கிறானுங்க, அங்க நடக்கதா இல்லைன்னு பார்ப்போம். இரு, ஆண்டவர் இங்க உன்னோட விசுவாசத்தை பார்க்கிறார். மரியாள் நல்ல பங்கு தேர்ந்தெடுத்தாள், இயேசு பாதத்தண்டை வந்து உட்கார்ந்தாள். நம்மளோ உதாசனப்படுத்துறவங்க எல்லா காரியத்தையும். இதே போதும் நடக்கிறது தானே, வாரம் வாரம் இந்த கதை தானே. சங்கு ஊதிக்கிட்டே இருப்பாரு பாஸ்டரு, மேஜை பிடிச்சி தட்டிக்கிட்டு இருப்பாரு, கத்திக்கிட்டு இருப்பாரு, அங்கே மைக்கில் ஒன்றும் விளங்காது.
எனக்கு விளக்கல பாஸ்டர், நீ என்ன சொல்ற கூட அப்படின்ட்டு இருக்கிறாங்க. காது உள்ளவன் கேட்க கடவான். நீங்க அக்கறையாக காது விட்டு கேளுங்க. ஆண்டவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர், சுகம் கொடுக்கிற ஆண்டவர், எல்லாத்துக்கும் விடுதலை கொடுக்கிறார் ஆண்டவர். அவர் தேடி வந்தவர்கள் எல்லாத்துக்கும் விடுதலை கொடுத்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்களாம். உங்க வாழ்க்கையிலும் அந்த ஆச்சரியம் நீங்க காண்பீங்க, அந்த அதிசயங்கள் நீங்க காண்பீங்க, அந்த அற்புதங்கள் நீங்க அனுபவிப்பீங்க. இப்படி நடக்குது, நான் நினைச்சே பார்க்கல. நாம் ஆண்டவர் நல்லவர். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை நடத்துவார். எப்ப நீங்க அவர் பாதத்தில் வந்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், உன்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை சொன்ன ஆண்டவர் சும்மா சொல்லல. அவருக்கு நீங்க கேட்கணும், பொழுதுபோக்குக்கு ஒரு கதை சொல்லணுன்றதுக்காக இல்லை. வார்த்தை உள்ளது, விசுவாசிங்க. அந்த வார்த்தையில உங்க வார்த்தையில கிரியை செய்யும். ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஜனங்கள் இயேசு பாதத்துல வந்து நன்றி சொன்னார்கள், சுகத்தை கண்டார்கள், விடுதலை கண்டார்கள். அவர்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள். நம்மளா இல்லை, இந்த வாரம் என்னால் முடியாது, ஓட்டி இருக்குது, வேலை இருக்குது, என் மச்சான் கல்யாணம், என் குழந்தைய கல்யாணம், அது முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்க்குறேன், அடுத்த வாரம் காசு. எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவருக்கு முதல் நீங்கள் நன்றி சொல்லுவதாக இருக்க வேண்டும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர் அநேகத்தில் ஆண்டவர் உன்னே அதிகாரியாக வைக்கிறாராம். இந்த சம்பவம் முடிந்த பிறகு ஆண்டவர் இன்னொரு அற்புதம் செய்கிறார். ஏன்னா திரளான ஜனங்கள், மேபி 20,000-30,000 பீப்புள். அது முதல் அற்புதம். அந்த 5,000 பேர்த்துக்கு ஆண்டவர் போஷித்தார். More than 5,000 people. It was said 5,000 men. It was not included women and children. அதெல்லாம் சேர்த்தாக்கா ஆயிரக்கணக்கில் மேலே போயிடும். இன்று இந்த அற்புதத்தில் இது முடிந்த பிறகு பார்க்குறோம், 4,000 பேர்த்துக்கு ஆண்டவர் போஷிக்கிறார். There was 2 incident miracle. Jesus feed the crowd. The first crowd 4,000 sated, and the second incident was 5,000. இந்த முதல் சம்பவத்துல எத்தனை அப்பாம் எத்தனை மீன் சொல்லுங்க? அது 2வது அற்புதம். வாசிமம். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும், எத்தனை அப்பா? 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து சோஸ்திரம் பண்ணி விட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டார்களாம். மீதி துணிகள் எவ்வளவு? 7 கூடை, 7 வக்குல நிறைய கொலெக்ட் பண்ணிருக்கிறாங்களாம். இது முத அற்புதத்துல 7 அப்பம் சில மீன்கள். எத்தனை மீன் சொல்லல. 2வது அற்புதம் 5,000 பேர்த்துல 5 அப்பமும் 2 மீனுங்கள். அந்த அது கிரீட்டா சொல்லுவோம், ஒரு பையன் கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் இது போயிட்டு இயேசுக்கு, ஏன்னா அந்த கிணங்கள் 3 நாளாக சாப்பிடாம ஆண்டவர் வார்த்தைக்கு தாகமாக அற்புதமாக தாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்ம ஆல் நைட் ப்ரேயர் வச்சாக்கா, ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சாக்கா பாஸ்டர் அப்படின்னு இருக்கும். இங்க டெசர்ட், பாலைவனம். பாலைவனத்துல அந்த முச்சத்துல எங்க மாமா கடை இருக்குது, போய் ரொட்டி சனாய வேண்டும். பாலைவனத்துல தண்ணி இருக்காது,
நீ அங்க மாமா கடை கேட்குறியாம ஜேக்கா மீ கோரிங் போய் வாங்கிட்டு வா. இல்லை பஸ்த நானே பரட்டி எடுத்துட்டு வர்றேன் மீ கோரிங் ஒன்று. புரியுதா? இட்ஸ் எ டெசர்ட். ஆண்டவர் இருந்தாலும் அந்த ஜனத்துக்கு போஷிக்கிறார். அவருக்கு தெரியுது இவர்கள்லாம் பசியா இருப்பாருங்க. அந்த பசியோடு இவர்கள் அனுப்புனாக்கா போற வழியில இவனுங்க என்ன ஆயிடுவானுங்களா, மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் கூட இல்லை அந்த இடத்துல. அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் ஒட்டகம் பார்த்துட்டு இருக்கணும். இங்க ஒட்டகம் அப்படி ஓடிடுறோம். எப்படி இருக்கான்? ஆண்டவர் போஷிக்கிறான். என்னை தேடி வந்தவர்களை வெறுமையா போகக்கூடாது, பட்னியா போகக்கூடாது. ஆண்டவர் போஷிக்கிறார். அந்த அந்நாட்களில் செய்த அற்புதம் ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம மத்தியில் இருக்கிறார். இது விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நன்றி உள்ளவர்களாக இருங்க. ஆண்டவருக்கு விசுவாசமாக உங்களை ஒருபோதும் அவரை பிச்சை எடுக்க விட மாட்டேன். நான் சொல்றேன்னா இல்லையா? நான் ஆண்டவருக்காக நன்றி சொன்ன காணிக்கு கொடுத்ததுனால இருந்தது என் ஆண்டவருக்காக கொடுத்ததுனால இப்ப நான் நடுத்தருவில் நிற்கிறேன் அப்படின்ற ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டார். கிறிஸ்து பிரியமானவர்களே, கொஞ்சத்துல உண்மையுள்ளவன் அநேகத்துல ஆண்டவர் அதிகாரக்கிறார். கொஞ்சம் 7 அப்பத்துல இருந்ததுல ஆண்டவர் அநேகத்துக்கு போஷிக்கிறார். அதுவும் பேலன்ஸ் இருக்குதான். கொலெக்ட் பண்றாங்களாம் 7 வக்குலாம். இன்று உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு தோத்திர சொல்ல வந்திருக்கிறோம். போன வாரம் எல்லாத்துக்கும் நான் என்வலப் கொடுத்தனா இல்லையா? எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? வீட்டில் விட்டு வந்துட்டீங்களா? எனக்கு தெரியும் நீங்க செய்வன்ட்டு. தனுஷ் எடுத்துட்டு வந்தியா நீ? கேக்க என்ன பண்றானுங்க எல்லாம்? நான் சொன்னேன், நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கோம். அது 5 காசா 10 காசா இருந்தாலும் அந்த பழக்கம் நம்ம கொண்டாடணும். என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்கிட்ட இருந்த அந்த விதவை அந்த தாய்க்கு எத்தனை காசு இருந்துச்சான்? 2 காசு இருந்துச்சான். அந்த 2 காசும் அந்த தாய் போட்டாளாம் உண்டியில. இங்க கோடீஸ்வரன் இருக்கிறான் பாருங்க, அவன் கையில 1000 வெள்ளி இருக்குதான். 1000 வெள்ளி உள்ளவன் எடுத்து அப்படி காட்டுறான். ஏய், நான் 10 வெள்ளி போடுறேன் தெரியுமா அப்படிமா. நீ நான் 2 காசு போடுற, 10 வெள்ளி தெரியுமா அப்படி போடுறானா. அவங்ககிட்ட 1000 வெள்ளி இருக்குது, 10 வெள்ளி தெரியுமா அப்படின்னு காட்டிட்டு போடுறான். இந்த விதவை தாய்க்கு 2 காசு தான். அந்த காசு வச்சுதான் அடுத்த சாப்பாடோ ஏதோ செலவு அதையே கொடுத்துட்டா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? யாரு இங்க ஆசீர்வதிக்கிறார்? ஆண்டவர் அந்த விதவை தாயோட காணிக்கை தான் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் நான் சொல்றேன், நீங்க அந்த அனுபவத்துக்கு பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்கணும். கொஞ்சம் இருந்தாலும் 5 காசு இருந்தாலும் பரவாயில்ல, நன்றி ஆண்டவரே இது உனக்குன்னு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. சும்மா எனக்கு வேலை வெட்டி இல்லை, அந்த என்வலப் எல்லாம் முடிய மாட்டேது அதுக்குன்ட்டு நான் கொடுக்கல. போன வாரம் உங்களுக்கு பிரிண்ட் பண்ண ஒரு பெட்டி நிறைய பிரிண்ட் பண்ணோம், அது அப்படியே கிடக்குது. அதனால இப்படியாவது குறைதான்னு பார்க்கறதுக்காக நான் செய்யறேன். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எம்மாட்டம் அந்த விசுவாசம். ஆண்டவருக்குண்டு எவ்வளவு உண்மையாக இருக்கிற நீங்க. ஆண்டவர் உன்னோட உள்ளத்தை பார்க்கிறார். மனிதனோ என்னத்தை பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான். ஏய், 10 வெள்ளி போட்டுட்டான்டா. ஹலோ தத்தோ தன்ஸ்ரீ திருமாக்கசி பொன்னாடை போட்டுருங்க அவனுக்கு கொடுத்த 10 வெள்ளிக்கு. ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். 1 காசு 5 காசு. நான் சொல்றது சொல்லிட்டேன் உங்களுக்கு. நாளைக்கு ஆண்டவர் கணக்கு கேட்கும் போது நீங்க போய் சொல்லுங்க, பாஸ்டர் வாங்க பாஸ்டர் நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட பேச ரெக்கமெண்ட் பண்ணுங்க. என் கதையே எனக்கு ஒன்றும் தெரியல. ஆண்டவர் சொல்றாருனாக்கா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அவரோட பாதத்தண்டை நீங்க உண்மையாக வாங்க.
பி ட்ரூத்ஃபுல், அவருக்கு உண்மையாக விசுவாசமாக இருங்க. அவர் மேல விசுவாசமாக இருக்கிறார். He is faithful. Are you faithful to him? இதுதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். உனக்காக நான் சிலுவையிலே ரத்தம் சிந்த மரித்தேன், உன் பாவங்களை எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன், மன்னித்தேன். எனக்காக நீ ஒரு நாளாவது ஒரு நன்றி உள்ளவனாக இருக்கிறியா? கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார். ஏன்னா அவர் நன்றியை எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் அந்த பழைய நிருப பகுதி வாசிச்சிருமா? அதை வாசித்தோம். ரெவல்யூஷன், வெளிப்படுத்துகிற விசேஷம், யோவான் வாசித்த பகுதி பார்ப்போம். இது வெளிப்படுத்தல் மூலியமாக இட் இஸ் அ ரெவல்யூஷன் which is going to happen. இது நடக்க போகுது. அப்பயே யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பசிமா பார்க்கும்போது மூப்பர்களையும் எல்லாரையும் கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 16,000 1000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாருப்பா? இயேசு கிறிஸ்து இங்க குறித்து சொல்லப்பட்டிருக்குது. வல்லமையும் ஐஸ்வரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார். He is qualified. நம் ஆண்டவர் நம்மளுக்காக அடிக்கப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார், நம்ம பாவங்களை மன்னித்தார். அவரை வெளிப்படுத்த விசேஷம் இது நடக்க போற காரியம். அவருக்கு அந்த துதிகள் எல்லாரும் பரலோகத்துல தேவதூதர்கள் எல்லாரும் இயேசுவை பார்த்து துதிக்கிறார்கள். இன்றைக்கு அந்த இயேசு அறிந்தவர் நாம் அவருக்கு நன்றி சொல்லுகிறோமா? அவருக்கு துதிக்கு பாத்திரர்களாக இருக்கிறோமா? Are we glorifying our Lord? இது வெளிப்படுத்த விசேஷம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நடக்க போற சம்பவம். நாம் விசுவாசிக்கிற ஆண்டவர் துதிக்கு பாத்திரர். முடிச்சமா இருக்கா? அப்பொழுது வானத்திலும் பூமியின் கீழே இருக்கும் யாவும் உள்ளவைகளும் அடங்கி யாவும். சிங்காசனத்துல யார் இருக்கிறார்? ஆண்டவராக இயேசு இருக்கிறவர். ஆட்டுக்குட்டியானவருக்கு தோஸ்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலத்திலும். ஹல்லேலூயா. நாம் நம்புகிற ஆண்டவர், விசுவாசிக்கிற ஆண்டவர், ஆராதிக்கிற ஆண்டவர் லேசானவர் அல்ல. இது ஒரு கட்டுக்கதை இல்லை, நடக்க போற சம்பவம். அந்த ஜனத்துல நம்மளும் இருக்க வேண்டும். நாம் மரித்த பிறகு தூதர்களாக ஆண்டவர் துதித்து துதித்து பாடுகிறவர்களாக தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அவர் சமூகத்துல நாம் வரும்போது அவர் இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பாதத்துல இருக்கும்போது அநேக அற்புதங்கள் விடுதலை தருகின்றார். அவர்னால செய்யாத அற்புதம் இல்லை. எந்த ஒரு சூழ்நிலை நீங்களாவது இருந்தாலும், உங்க உற்றார் உறவினர்கள் இருந்தாலும், உங்களை தெரிஞ்சவர்கள் இருந்தாலும், இயேசு சமூகத்துல நீங்க கொண்டு வாங்க. ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு விடுதலை தருகிறார். அந்த இயேசு குறித்து சாட்சி நீங்க சொல்லுவவர்களாக இருக்க வேண்டும். அன்பு உள்ளவர்களாக இருக்கணும். கை காலை பிடிச்சி கழுத்து திருவி கொண்டுட்டு வர வேண்டாம். உங்க அன்பின் மூலியமாக என் ஆண்டவர் நல்லவர், அன்பு உள்ளவர், இரக்கம் உள்ளவர், விடுதலை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர் நம்பி விசுவாசம் வரும்போது அநேகர் குருடருக்கே பார்வை கொடுக்கிறார். நடக்க முடியாதவங்க நடக்க வைக்கிறார். எப்ப அவர் சமூகத்துல நீங்க வரும்போது
இயேசுவின் சமூகத்தில் முன்னுக்கு வாங்க. கூட்டத்தில் பின்னால் இருந்துக்கிட்டு என்ன போடாதான் கோவிந்தா, அவங்க கோவிந்தா, ஐயோ கோவிந்தா கோவிந்தான்னுவாங்க. அட என்னத்துக்கு சொல்றான்னு கூட தெரியாது. கூட்டத்தில் கோவிந்தா போடாத, சரியா? ஆக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமை பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் பெற்ற இன்பம் பிறரும் பெருகும் வையகம். நான் பெற்ற இன்பம் பிறரும் பெற வேண்டும். அதுதான் சொல்ல வரேன். என்னை ஆசீர்வதித்த நான் தெரிந்து கொண்ட இயேசுவே தெரியாதவர்களும் அறிய வேண்டும், உற்றார் உறவினர்களும் அறிய வேண்டும். யாரும் கெட்டு போகக்கூடாது, யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. அது இயேசு விரும்பல. இன்றைக்கு இயேசுக்கு நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அந்த இயேசுவின் பாதத்துல நாம் நடப்போம். நொறுகுண்ட இதயத்தை ஆண்டவர் நேசிக்கிறார், அது ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். இன்றைக்கு நீங்களும் அந்த விடுதலை வேணுமா? நொறுங்கி போய் இருக்கிறீங்களா? கவலையில் இருக்கிறீங்களா? வேதனையில் இருக்கிறீங்களா? பிரச்சனைகள் இருக்கிறீங்களா? இயேசு நம்புங்க. அவரோட வருகையில நாம் நியாயத்தில் கொண்டு போவோம். உலகத்தில் நாம் நியாயம் கிடைக்கிறதுக்கு பெரிய கஷ்டம். அநியாயக்காரனுங்க, பொல்லாதவனுங்க, ரொம்ப நல்லவனுங்க எல்லாரும். நம்ம தான் கெட்டவங்க, அவனுங்க நல்லவனுங்க. அதனால் ஆண்டவர் நம்புங்க. நியாயம் ஆண்டவர் கொடுப்பார். இவன் கடக்கிறான், அவனோட சூழ்நிலையை அவனுக்கு தெரியாது, எனக்கு நியாயம் சொல்கிறான். சரியா? அதனால் நீங்கள் தளராதுங்க, ஏசு விடாதுங்க. உலகத்தை பார்த்து பார்த்து அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஏசு நம்புங்க, ஏசு கைவிடார். நன்றி சொல்லுவவர்களாக இருக்க வேண்டும். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவர் விடுதலை கொடுத்து உயிர்த்துக்கிறார். அந்த ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, இந்த நாள் உன்னோட வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம், கர்த்தர் நீர் இன்னும் எங்களோடு இருக்கிறன்ற நாங்கள் நம்புகிறோம். நீ சீக்கிரம் வருகிறே, அந்த வருகையிலே ஆண்டவரே எல்லாத்துக்கும் நீ விடுதலையும் சுகத்தையும் கொடுக்கிறீர். எல்லாம் கட்டுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிறீர். அந்த ஆண்டவரை இயேசு நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் உமக்கு நன்றி சொல்ல நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த நன்றி சொல்ல நாங்கள் சாட்சியாக எங்கள் கையின் மூலியமாக அநேகர் ஆசீர்வாத பெற கர்த்தர் நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவராக இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன்.